ஹலோ சார், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ சார், உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த பேம்பர்ஸை நீங்க பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா சில போஸ்டர்ஸை பார்த்துருப்பீங்க. இதை பார்த்துட்டு உங்கள சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். சில பேர் எனக்கு கால் பண்ணியும் கேட்டாங்க. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிளஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்க. நம்ம நளினா மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக் வீராபுரத்துல ஒரு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்துறோம். எல்லாருமே தான் மெடிக்கல் கேம்ப் ரன் பண்றாங்க. இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, இது ஒரு ஸ்பெஷல் கேம்ப் தான். ஒரு நாளும் ஒரு வாரமும் இல்லைங்க, ஒரு வருஷத்துக்கு, அதாவது 365 நாளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் ரன் பண்றோம். அதுவும் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி சுகர் பேஷண்ட்காகவே நடத்துறோம். இது சுகர் பேஷண்ட் மட்டும் தான் ஃப்ரீயா, அப்ப எங்களுக்கெல்லாம் ஃப்ரீ இல்லையா அப்படின்னு நார்மலான கஸ்டமர்ஸ் நீங்க கேட்கலாம். உங்களுக்கும் இருக்குங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, பொறுமையா பாருங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நீங்க நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க. நம்ம நளினா கிளினிக்கும் சுகர் ஐகேன் அப்படின்ற ஒரு நிறுவனத்து கூட சேர்ந்து மக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா சுகரை பத்தின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்ததான் வந்துட்டு இந்த ஃப்ரீ மெடிக்கல் கேம்பை வந்துட்டு நம்ம நடத்துறோம். நம்ம மோரை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சுகர் பற்றின ஒரு விழிப்புணர்வே இல்லைங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் களத்தில் போயிட்டு மோரையில் இருக்கிற நிறைய பகுதியில் மக்களை சந்தித்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க, 40+ ஏஜ் குரூப்பு, ப்ரெக்னென்ட் உமன், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு நாங்கள் நேரடியாக போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் இருக்குங்க. சுகரை பற்றி அவங்க சுத்தமாக கேர் பண்ணவே இல்லை. சுகரோட சீரியஸ்னஸ் அவங்க புரிஞ்சிக்கவே இல்லைங்க. நாங்கள் சொல்கிற ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா சுகரை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு தான் வந்துட்டு இந்த ஃப்ரீ மெடிக்கல் கேம்பை நாங்க நடத்துறோம். நிறைய பேருக்கு சுகர் இருக்கு, ஆனா இது ஏன் நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த 3 ரீசனை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், வயசானவங்க வந்து பாத்தீங்கன்னா, தம்பி எங்களை கூட்டின்னு போறதுக்கு ஆளே இல்லப்பா, நாங்க வீட்லயே இருக்கோம், எங்களை யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. நம்பர் 2, அடிக்கடிக்கு டாக்டரை பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ டாக்டர் பார்க்கணும், நாங்கள் ஃபீஸ் பே பண்ணணும், எங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணா கையில காசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மூணாவதா பாத்தீங்கன்னா, சுகர் தானப்பா, சரி பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி கேர்லெஸ்ஸா இருக்காங்க. ஆனா அப்படி நீங்க கேர்லெஸ்ஸா இருக்க கூடாதுங்க. சுகர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது, ஆனா போக போக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்லயே கண்ட்ரோல் பண்ணாம விட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்துல போய் முடியும். அப்புறம் இருதய நோய், கிட்னி, லிவர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டடான பெயின், இது எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். சரி, இதெல்லாம் விடுப்பா, எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த பேம்பர்ட்ல இருக்கிற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஃப்ரீ தான். அதை ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு வருடம் முழுவதும், அதாவது 365 நாளுக்கும் வாரம் ஒரு முறை மொத்தம் 52 வாட்டி சுகர் டெஸ்ட் ஃப்ரீயா எடுத்து இன்ஸ்டன்டா, அதாவது உடனே உங்களுக்கு ரிப்போர்ட் கையில கொடுத்துருவோம். ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்த சோகை. இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வாட்டி நாங்க ஃப்ரீயா எடுப்போம். மறுபடியும் ஃபியூச்சர்ல தேவைன்னா டாக்டர் எழுதுனா நாங்க வந்து ஃப்ரீயா எடுத்து கொடுப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிபி, அதாவது ரத்த அழுத்தம், SpO2 ஆக்சிஜன் லெவல், அதுக்கப்புறம் பல்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணா எங்க கிளினிக்ல வந்து நீங்க எத்தனை வாட்டி வேணா செக் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா. நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தசை வலி, அதுக்கப்புறம் இந்த கால் நரம்பு வலி இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃப்ரீயா பிசியோதெரபி பேக்கேஜ் கொடுக்குறோம். அதை நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்மா ப்ராப்ளம், இருமல், சளி இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நெபுலைசேஷன் வந்துட்டு வச்சுப்பாங்க, அதாவது புகை வைக்கிறது சொல்லுவாங்க நெபுலைசேஷன். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் நீங்க பே பண்ண வேண்டாம், மருந்துக்கு மட்டும் பே பண்ண போதும் நீங்க வந்து ஃப்ரீயா வச்சுக்கலாம். நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்ணில் பிரச்சனை வரும், கண் பார்வை வந்துட்டு மங்களா இருக்கும், கண்ணில் நிறைய சிக்கல் இருக்கு. ஸோ உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இலவசமா வந்துட்டு ஃப்ரீ ஐ கேம்ப், கண் பரிசோதனை இலவசமா பண்றோம். இதை டெய்லி பண்ண மாட்டோம், மாதத்துக்கு ஒரு முறையோ இல்ல 2 முறையோ தேவைக்கேற்ற மாதிரி வந்துட்டு நாங்க நடத்துவோம். இதுக்கு நீங்க முன்பதிவு செஞ்சுட்டீங்கன்னா அந்த கேம்ப் நடத்தும் போது உங்களுக்கு நாங்க கால் பண்ணி சொல்லுவோம், இல்ல உங்களுக்கு நாங்க தகவல் சொல்லுவோம். அப்போ வந்து நீங்க இதை ஃப்ரீயா பார்த்து. நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பல்லிலும் பிரச்சனை இருக்குங்க, பல் கூச்சலா இருக்கும், பல்ல சொத்த இருக்கும், பல் புடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நாங்க இலவசமா வந்து பாத்தீங்கன்னா பல் பரிசோதனையும் பண்றோங்க. இதுவும் வந்துட்டு ஐ கேம்ப் மாதிரி தான், வந்துட்டு அடிக்கடி நடத்த மாட்டோம், தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு மாதம் ஒரு முறையோ 2 முறையோ நடத்துவோம். அப்போ நீங்க முன்பதிவு செஞ்சுட்டு ஃப்ரீயா வந்துட்டு நீங்க பல் பரிசோதனையா வந்துட்டு எங்ககிட்டயே செக் பண்ணிக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கால ரத்த குழாயில அடைப்பு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு எங்ககிட்ட வந்துட்டு முன்பதிவு செஞ்சு இலவசமா வந்துட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, இசிஜி அதுவும் ஃப்ரீயா பண்றவங்க. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா அந்த செஸ்ட் பெயின் வரும், அதாவது வந்துட்டு இருதயத்தில் வந்துட்டு லைட்டா பெயின் இருக்கு, பின்னால பெயின் இருக்கு, கையெல்லாம் வலிக்குது அப்படின்ட்டு ஒரு மாரடைப்பா இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்கும். உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயா இசிஜி எடுத்து கொடுக்குறோம். ஃப்ரீயா இசிஜி மட்டும் கிடையாதுங்க, அந்த இசிஜி எடுத்து நீங்க டாக்டர் கிட்டே ஃப்ரீயா கன்சல்டேஷனும் நீங்க கேட்டுக்கலாம். சுகர் பேஷண்ட்டுமே வந்துட்டு மாத்திரை சாப்பிட்றாங்க, ஆனா சுகர் கண்ட்ரோலே ஆகலன்னு கம்ப்ளைண்ட் இருக்குங்க. சுகருக்கு மாத்திரை மட்டும் எடுத்தா பத்தாதுங்க, அது ப்ராப்பர் டயட்டும் நீங்க ஃபாலோ பண்ணணும். அந்த ப்ராப்பர் டயட்டை எப்படி ஃபாலோ பண்றது கேக்குறீங்களா? எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ நியூட்ரிஷன் கன்சல்டன்ட், அதாவது ஊட்டச்சத்து மருத்துவர் வந்துட்டு எங்க கிட்ட வராங்க. அவங்க கிட்ட நீங்க வந்துட்டு இலவசமா ஆலோசனை பெற்று உங்களோட டயட் பிளான் நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். சுகரை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் தான் ஃப்ரீயா, எங்களுக்குலாம் ஃப்ரீயா இல்லையா? நாங்க நார்மல் பேஷண்ட்ஸ், எங்களுக்குலாம் எதுவும் இலவசமா இல்லையானா உங்களுக்கு இருக்குங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் தடவையா வரும்போது அனைத்துமே இலவசம். உங்களுக்கு இந்த ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் பத்தின வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.